ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். இது பார்த்திங்கன்னா சாதம், அதுக்கப்புறமா சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப நல்ல காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பேனில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். ஜஸ்ட் இந்த வாசனைக்காக. இப்போது கடுகு சோம்பு ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்திடலாம். இந்த மஷ்ரூம் ஃப்ரைக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க மஷ்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திக்கும் போது இந்த ஃப்ரை இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். ஸோ இப்போ நல்லா வதங்கியாச்சு. இது கூட நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடியை நறுக்கி நம்ம வெங்காயத்து கூட சேர்த்திடலாம். மஷ்ரூம் நிறைய விதமாக செய்யலாம். இன்றைக்கி நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா அதிகமான மசாலா எதுவும் சேர்த்திக்காமல், எதுவும் அரைச்செல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணிக்கல. பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். நம்ம மஷ்ரூம் வேக வைக்கிறதுக்கு அதிகமாக தண்ணி விட தேவை கிடையாது. இப்போது நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு குக் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம். ஸோ நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போது ஒரு வேளை உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்திக்கோங்க. எப்போதுமே வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்தும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது இந்த மிளகாய்த்தூளோட இந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். ஸோ இப்போது நல்லா 1 நிமிஷம் குக் ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டியது கிடையாது. ஒரு 50 மில்லி மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சு 1 நிமிஷம் விட்டோம்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா காளான் குக் ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக நம்ம பொடியை நறுக்குன்னு மல்லித்தலையை தூவி விட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். இப்போது மல்லித்தலையும் பார்த்திங்கன்னா இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் தேவைப்படும். ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலே போதும். டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சாலே போதும். நம்ம அரைக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலாலாம் எதுவுமே நம்ம இதில் சேர்த்திக்கல. ஸோ இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.